அபி 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 எங்க போனா இவன்? தூங்கிட்டானா? அபி 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 अभी 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 என்ன தேடுற? பேண்டீஸ காணும்க்கா. பேண்டீஸா? ஆமாக்கா, புது பேண்டீஸ். நேத்து ஒரு நாள் தான் யூஸ் பண்ணேன். துவைக்கலான்னு தேடுறேன், காணோம். இது 4வது வாட்டி. அடிக்கடி உள்ள போடுற ட்ரெஸ் எல்லாம் காணாம போகுது. வேலைக்காரி காலையில துணியை ஊற வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போனா அதுல இருக்கான்னு பாக்க சொல்றேன். அவ தோச்சா எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. என் துணியெல்லாம் எடுக்க வேண்டாம்னு சொல்ல அவ கிட்ட. சரி, நான் கிளம்புறேன். ரோஹிணி. என்னக்கா? நேத்து சரியா 11 மணிக்கு எங்க இருந்த? ஏன்க்கா? எங்க இருந்தேன்னு சொல்ல. ஆபீஸ்ல தான். நான் உங்க மாமாவை லவ் பண்ணும்போது ஸ்கூல்ல கட் பண்ணிட்டு நிறைய வாட்டி அவரு கூட பைக்ல ஊர் சுத்தி இருக்கேன். என்னை யாராவது விசாரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ இந்த மாதிரி தான் திரு திருன்னு முழிப்பேன். நான் யாரையும் லவ் பண்ணல. அப்புறம் நீ நேத்து எதுக்கு எக்மோருக்கு போன? எக்மோருக்கா? என் ஃப்ரெண்டு நிலோஃபர உனக்கு தெரியும்ல? தெரியும். அவளுக்கும் உன்னை நல்லா தெரியும், அதுவும் தெரியும்ல? தெரியும். கோடி ரூபாய் கொடுத்தாலும் நிலோஃபர் பொய் சொல்ல மாட்டா. அந்த விஷயமும் உனக்கு தெரியும்ல? தெரியும். நிலோஃபர் விழுப்புரத்துல இருந்து ஒரு கல்யாணத்துக்காக சென்னைக்கு வந்திருக்கா. எக்மோர்ல காசா மேச்சர் ரோட்ல ஒரு வீட்ல இருந்து நீ வெளியே வந்தத அவ பாத்திருக்கா. அவ கார்ல போனதுனால உன் கூட பேச முடியலையாம். ட்ரெஸ் கலர்லாம் கூட கரெக்டா தான் சொன்னா. ஒரு பொண்ணு பொய் சொல்றானா ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு அவ லவ் பண்றான்னு அர்த்தம், இல்லனா வீட்டுக்கு தெரியாம ஏதோ தப்பு பண்றான்னு அர்த்தம். நீ லவ் பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா லவ் பண்ற பொண்ணுங்களோட சைக்காலஜி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். சோ எங்களுக்கு தெரியாம நீ ஏதோ தப்பு பண்ற. என்னது அது? எக்மோர்ல நீ போனியே, அது யாரோட வீடு? எங்க கம்பெனிக்கு வந்த ஒரு கிளையண்டோட வீடு. புரியல. கிளையண்ட்னா? ஒரு ஷிப்பிங் கம்பெனி ஓனர். அடிக்கடி எங்க கம்பெனிக்கு வருவாரு. அவர் வீடு தான் அது. அவரை பார்க்க தான் போனேன். ஏன்? வேலை விஷயமா பார்க்க போனேன். வேலை விஷயமா? ஆமா, அவர் கம்பெனில அவருக்கு பிஏவா நல்ல சம்பளத்துல ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாரு. அது இருந்தா நான் ஜாயின் பண்ணிக்கலாமேன்னு பேச போனேன். ஏன் இப்ப பாக்குற வேலை உனக்கு பிடிக்கலையா? அதனால தான் நான் ரிசைன் பண்ணேன். ரிசைன் பண்ணிட்டியா? ஆமா,
எப்ப நடந்தது இது? 1 மாசம் ஆச்சு. அப்படின்னா நேத்து கொண்டு வந்து கொடுத்த சம்பள பணம்? அது என்னோட சேவிங்ஸ்ல இருந்து டிராப் பண்ணது. அப்போ இந்த 1 மாசமா காலையில ஆபீஸ்க்கு போறது, சாயந்தரம் வீட்டுக்கு வர்றது எல்லாமே நடிப்பா? பணத்தை மட்டும் கொடுத்தா போதும், வேற எதையும் அக்கா கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டல்ல? அப்படி இல்லக்கா, அது வந்து என்னடி அப்படி இல்ல இப்படி இல்லன்னு இழுக்கிற? என்னங்க, 1 மாசமா வேலைக்கு போறேன்னு நம்மள முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இவளோட ஆபீஸ்ல இவள வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். இத நம்ம கிட்ட சொல்லவே இல்லங்க. அவங்க ஒண்ணும் தூக்கல, நான் தான் ரிசைன் பண்ணேன். வாய் மூடு. என்னங்க, இன்னும் நம்ம 2 பேருக்கும் தெரியாம வேற என்னெல்லாம் மறைச்சிருக்கான்னு இவகிட்ட ஜனனி, அக்கா, என்னம்மா தலைவலிக்குதா? ஆமாங்க, சேம் தலைவலி. சரி ரோகிணி, நீ போ. ஆமா, இப்ப எங்க போற? ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசரை மீட் பண்ண போறேன். நல்ல பொசிஷன்ல அழகா ஏசி ரூம்ல உட்கார்ந்து பாக்குற வேலைய ரிசைன் பண்ணிட்டு போலீஸ்காரங்கிட்ட வேலையை கேட்க போறேங்கறா. உனக்கு தலைவலி வருது, ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சா உனக்கு உடனே பிபி ரைஸ் ஆகுது. அதனாலதான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாம மறைச்சோம். அப்படின்னா அவளுக்கு வேலை போன விஷயத்த முதல்ல என்கிட்ட தான் சொன்னா. டைம் பார்த்து உங்க அக்கா கிட்ட நானே சொல்லிக்கிறேன், அது வரைக்கும் நீ எதுவும் சொல்லாதன்னு நான் தான் அவகிட்ட சொன்னேன். அவ ஒரு நியாயமான காரணத்துக்காக தான் வேலையை ரிசைன் பண்ணிருக்கா. எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் இல்லங்க? டிஸ்கஸ் பண்ற விஷயம் இல்ல அது. அப்படி என்ன விஷயம்? அதை நான் அப்புறம் சொல்றேன். நீ இப்ப கிளம்பு ரோகிணி, டைம் ஆச்சு. சரி மாமா, நான் வரேன்க்கா. ரோஹிணி அக்கா, டிஃபன் பாக்ஸ்ல பூரியும் கிழங்கும் வச்சிருக்கேன், சாப்பிடு. சரிக்கா. எங்க சாப்பிடுவ? ஏதாவது ஒரு பார்க்ல உட்காந்து சாப்பிடுவேன். என்னங்க இந்த பொண்ணு இப்படி இருக்கா? எப்படி இருக்கா? பொதுவா உங்ககிட்ட மறைக்கணும், என்கிட்ட உண்மையை சொல்லணும். இங்க எல்லாமே உல்டாவா இருக்கே. இங்க பாருமா, அதுக்கு காரணம் உன் தலைவலி தான். நீ டேப்லெட்ஸ் போட்டியா? இன்னும் இல்லங்க. இரு, எடுத்துட்டு வரேன். சரி. ஜனனிமா, இந்தா. ஏய் இல்லடா டேய். ஏய் இல்ல. ஏய். ஏய் இல்லடா. ஏய் இல்லடா. இல்லடா டேய். ஏய் ஏய் இல்ல இல்லடா. ஏய். ஏய். Hey, Indra! Indra, hey! Hey, hey! Indra! Hey! Kodala, Indra! என்ன விடுங்கடா? என்ன விடுங்க? என்ன விடுங்கடா? விடுங்கடா, டேய்! விட போறீங்களா? டேய்! என்ன விடுங்கடா? ஏய்! விடுங்கடா! ஏய்! விட மாட்டீங்க? ஏய்! விடுங்கடா! விடுங்க! விடு! உன் பேர் என்ன? முரளி. நான் யாருன்னு தெரியுமா?
தெரியும் சார். யாரு? அபிஷேக்கோட அப்பா. அப்படின்னா அபிஷேக்க உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? நல்லா தெரியும். இப்ப எங்க இருக்கான்? யாரு சார்? அபிஷேக். அவன் இறந்துட்டான்னு நான் கேள்விப்பட்டேன் சார். எங்க கேள்விப்பட்ட? அது தென்காசியில கேள்விப்பட்டேன் சார். என்ன கேள்விப்பட்ட? அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அவன் சாவுக்கு வந்தியா? இல்ல சார். ஏன்? நடுவுல நான் லீவ் போடக்கூடாதுன்னு மேஸ்திரி சத்தம் போட்டாரு, அதான் வரல. போய் சொல்லாத. நீ என் பையன் அபிஷேக்கோட க்ளோஸ் ஃப்ரெண்டாமே, கரெக்டா? ஆமா சார். இது பார், நீ அவனுக்கு செஞ்ச துரோகத்தை தாங்க முடியாம தான் அவன் விஷம் குடிச்சு செத்துட்டான். அது தெரியுமா உனக்கு? நான் என்ன துரோகம் பண்ண சார்? அதனால தான்டா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோட சாவுக்கு கூட நீ வரல. மனசாட்சி குத்துன்னு தான் வரல இல்லையா? ஏன்டா அவன் சாவுக்கு வரல? என்ன ஏன் வரலன்னு கேக்குறீங்களே? அந்த ரோகிணி கூட தான் வரல. அவளை கேட்டீங்களா? ரோகிணி யாரு? இந்த அழகான முகத்தை கண்ணாடியில் என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? இல்ல ரோகிணி. அடப்பாவி, கண்ணாடியில உன் மூஞ்ச பார்த்ததே இல்லையா? பாப்பேன், அதுல கூட நீ தான் தெரியவ. ஐ லவ் யூ ரோகிணின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு மூஞ்சிய மூடிக்குவேன். அதான் உன் லட்சணம் உனக்கே பிடிபடல. அப்படின்னா? கருவாடு பூஜை ரூம்ல பூவோட இருக்க ஆசைப்படலாமா? அப்படின்னா? அப்படின்னா வேண்டாம், விடு. அதுக்கும் நான் விளக்க சொன்னா அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங் வந்து அதுக்கும் அழுவேன். நான் வரேன். ரோகிணி, ஒரே நிமிஷம். நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவோம் ரோகிணி. என்ன மிரட்டுறியா? நீ செத்தா உனக்கு தான் நஷ்டம், எனக்கு என்ன நஷ்டம்? நான் உன்னை உயிருக்கு உயிரை லவ் பண்ற ரோகிணி. எனக்கு மேல லவ்வே வரலையேடா, என்ன பண்றது சொல்லு? ரோகிணி, எனக்கு கோபம் வந்துச்சுன்னா உன்னை கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்து கெடுத்துருவேன். என்னது? என்ன நீ லவ் பண்ணலனா உன்னை நான் கெடுத்துருவேன்னு சொல்றேன். ஜாக்கிரதை. நான் தான் அவனுக்கு அந்த ஐடியா கொடுத்து அனுப்புனேன். ஆனா அவனை அடிப்பான எதிர்பார்க்கல சார். அவனும் எதிர்பார்க்கல சார். அத அவன் என்கிட்ட போன்ல சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். ஹலோ மச்சான், நான் அபிடா. என்னடா திடீர்னு ஃபோன் பண்ற? உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. நீ எங்கடா இருக்க? பெயிண்டிங் கான்ட்ராக்ட் ஒர்க்குக்காக தென்காசி வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்றா? நான் விஷம் குடிச்சிட்டேன்டா. என்னடா சொல்ற? ஆமாடா. ஏன்டா இப்படி ஒரு முடிவு எடுத்த? என்னால ரோகிணி இல்லாம வாழ முடியலடா. அதான் இனிமே ரோகிணி எனக்கு கிடைக்க மாட்டடா. என் மனசுல இருந்து அவளை அழிக்க முடியலடா.
அவ செருப்பால் அடிச்ச போது கூட எனக்கு உரைக்கலடா. அவ வேணும்னு தான் நான் இருந்தேன். இப்பதான் அவ எனக்கு கிடைக்க மாட்டாங்கிறதும், கிடைச்சாலும் அவ கூட நிம்மதியா என்னால குடும்பம் நடத்த முடியாதுங்கிறதும் எனக்கு புரிஞ்சு போச்சுடா. அதனாலதான் மச்சான் விஷம் குடிச்சிட்டேன்டா நானு. என்னதான் நடந்திருந்தாலும் ஆனா நீ இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாதுடா. நான் எல்லா விஷயத்தையும் லெட்டரா எழுதி வச்சுட்டு தட்டா சாகுறேன். அவன் லெட்டர்ல என்ன எழுதியிருக்கான்னு தெரியாம அவன் சாவுக்கு வந்து நானா மாட்டிக்க வேணாம்னு நினைச்சுதான் பயந்து போய் தான் சார் வரல. அந்த பொண்ணு ரோஹிணியோட அட்ரஸ் எனக்கு வேணும். உன் பேர் என்னம்மா? ரோகிணி சார். இவங்க வீட்டுக்காரோட கம்பெனியில் அவருக்கு பிஏவா நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா? ஆமா சார். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே முதலாளி மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. ஆமா சார். வெரி குட். ரொம்ப தைரியமான பொண்ணு தான் நீங்கள். அவர் என்ன பண்ணாருன்னு கேளுங்க சார். கேட்குறேன். கம்ப்ளைண்ட்டில் டீட்டெயிலாக அவங்க எழுதலை, அதனால நேரடியாகவே கேட்குறேன். என்னம்மா ப்ராப்ளம்? கம்பெனி டெவலப்மெண்ட் சம்மந்தமா ஒரு செமினார் கொச்சின்ல நடக்குது. அதுல கலந்துக்க நான் போகும்போது என்னோட பிஏவான நீயும் கண்டிப்பா வரணும்னு சொன்னாரு. ஓகே. ஆனா என் அக்கா எனக்கு துணைக்கு வருவாங்கன்னு சொன்னதும் மீட்டிங்கை கேன்சல்னு சொல்லிட்டாரு. சரி. அதுக்கப்புறம் என் ப்ரமோஷன் சம்பந்தமா பேச்சு வரும்போது நீ மட்டும் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா 2 வருஷத்துக்குள்ள உனக்கு ஒரு பெரிய இன்கம் சோர்ஸ் வர மாதிரி ஏற்பாடு பண்றேன்னு டைரக்டாவே சொல்லிட்டாரு. ஓகே. அதுல சங்கடம் ஆயிடுச்சு இந்த பொண்ணு. நம்பிக்கையோட இருக்கிற எனக்குள்ள அன்ஃபிட் ஆளுங்க கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டாரேங்கிற கோவம் கொழுந்து விட்டு ஏறி ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாளே ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணிட்டேன். அது சரி. இப்போ எப்படி பிஹேவ் பண்றாரு? இப்போ எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியாது சார். இப்போ ஒர்க் பண்ணலையா? இல்ல சார், ரிசைன் பண்ணிட்டேன். ஏன் அந்த முடிவு? நான் தான் ரிசைன் பண்ண சொன்னேன். ஏன்? அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த பின்னாடியும் அங்க வேலைக்கு போறது நல்லதுன்னு உங்களுக்கு படுதா சார்? அதுல என்ன இருக்கு? எம்டியோட பேச்சுல ரோகிணிக்கு ஒரு அதிருப்தி ஃபீல் ஆயிருக்கு. அவர் என்ன எண்ணத்துல பேசினார்னு தெரிஞ்சுக்க இவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. விசாரிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாரும் உங்கள மாதிரி பிராடா யோசிக்க மாட்டாங்க சார். அதுலயும் எங்க எம்டி கண்டிப்பா கிரிமினல் தனமா தான் யோசிப்பாரு. ரிசைன் பண்ணதுனால நான் தப்பிச்சேன். ஓகே. ஷீலா, இந்த கம்ப்ளைண்ட் காப்பியோட எதுக்கு என்கிட்ட வந்திருக்கீங்க? எனக்கு நீங்க நீதி வாங்கி தரணும். நான் ஒரு ரிட்டையர்ட் ஐஜி. இதுல நான் என்னவா பண்ண முடியும்? நீங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும் சார். ஏன்னா இன்னைக்கு சிட்டில இருக்கிற டெப்டி கமிஷனர்ஸும் அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸும் உங்ககிட்ட ட்ரைனிங் ஆனவங்கன்னு நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க சார். அதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டோட வைஃபா உங்ககிட்ட கேஷுவலா பேசின பேச்சு. நான் சொல்ல வந்ததை முழுசா சொல்லிடுறேனே சார். சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டும் என்னோட புருஷனுமான மிஸ்டர் தயால்ராஜ் ஒரு பொம்பளை பொறுக்கி மாதிரி ஆயிட்டாரு. அத பத்தி கேட்டதுக்கு என்ன டைவர்ஸ் பண்றதா சொல்லி வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு. அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும், அவரை ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும்னு சொல்லி நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா சார்? ஆமா இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கல. ஆமாமா. நீங்க சொன்ன புகாரை வச்சு தயால் கிட்ட விசாரிச்சப்போ எனக்கு லேடிஸ் வீக்னஸ் எதுவுமே இல்ல, என் வைஃப் ஷீலா சொல்றதெல்லாம் கட்டுக்கதேங்கறான். அவர் பணம் உள்ளவர் சார். அவர் சொன்னதெல்லாம் விடுங்க.
நீங்க என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்ன? தயாள் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு உங்க ரிலேட்டிவா இல்லாத ஒரு பொம்பளை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க. ஞாபகம் இருக்கா சார்? இப்போ இந்த பொண்ணும் என்னோட ரிலேட்டிவ் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி என் வீட்டுக்கார மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. இப்போ ஆக்ஷன் எடுப்பீங்களா? இல்லனா நான் முதலமைச்சர் சார் கிட்ட போய் மனு கொடுக்க வேண்டி வரும். என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? என் கணவரை போலீஸ் தட்டி கேட்கணும். என்ன அவரு டைவர்ஸ் பண்ண கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணு கிட்ட அவர் மன்னிப்பு கேட்கணும். சரிம்மா, நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். அப்ப நாங்க கிளம்புறோம். வா ரோஹிணி. ஒரு நிமிஷம். ரோகிணி, சார், நீ பெரியாள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. பயப்படாம சாட்சி சொல்லுவியா? கண்டிப்பா சொல்வேன் சார். இவ அப்படி பயப்படுறவளா இருந்திருந்தா கம்ப்ளைண்டே கொடுத்திருக்க மாட்டா சார். பணக்காரங்களை பகைச்சுக்கிட்டவங்க யாருமே ஸ்டபனா இருந்ததா எனக்கு அனுபவம் இல்லை. எனிவே, நான் ஆக்ஷன் எடுத்துட்டு கூப்பிடுறேன். தேங்க்யூ சார். நாங்க வரோம். வா ரோஹிணி. Yes, Lingam, tell me. கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணோட உன் வைஃப் ஷீலா வந்திருந்தா. Very good, very good. என்னவா? 3 விஷயம் சொல்றா. நான் தலை குனிஞ்சு கோர்ட்ல நிக்கணும், அவளுக்கு அடிமையா இருக்கணும், என் பிஏ கிட்ட சாரி சொல்லணும். அதானே? சொன்ன விதம் வேற, ஆனா அர்த்தம் அதுதான். You don't worry. அந்த பொண்ணு உயிரோட இருந்தா தானே ஆக்ஷன் எடுப்போம். என்ன சொல்ற? அவ செத்துட்டதா தகவல் வரும்போது நாம 2 பேரும் பேசுவோம். ஓகேயா? ஓகே. ஜனனி, ஆ, என்னம்மா யோசிக்கிற? அந்த எம்டிக்கு எவ்வளவு தைரியங்க? நீ இன்னும் அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமாங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணு கிட்ட இப்படி கேவலமா பேசுறோமேனு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம நேரடியா கேட்டிருக்கான். அவனால என்ன பண்றதுனே தெரியல. பணமும் திமிரும் சேர்ந்து இருக்கிற சில பொறுக்கிங்க அப்படிதான் கேட்பாங்க. அதை விடு, அவ வேலையை ரிசைன் பண்ணது சரியா தப்பா? 100% சரிதாங்க. ம். அப்புறம் இன்னைக்கு அவ வந்ததும் நீ இதை அவகிட்ட சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவா. கண்டிப்பா சொல்றேங்க. கூடவே இன்னொன்னு சொல்லலான்னு இருக்கு. என்னது? இனிமே அவ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்லயே இருக்கட்டும்னு. வெரி குட், நல்ல டிசிஷன்மா. வீட்லனா நம்ம வீட்ல இல்லங்க, பின்ன கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிருவோம். அவ புருஷன் வீட்ல போய் இருக்கட்டும்னு சொல்ல வந்த. என்ன சொல்றீங்க? உன் இஷ்டமா, உனக்கு என்ன தோணுதோ அதை செய். ஆனா பாவம், ரோகிணி மனச காயப்படுத்தாம செய். ஓகேவா? ஓகேங்க. ஹலோ. வணக்கம் சார், இது ரோகிணி உங்களுடைய வீடுங்களா? ஆமா, நீங்க யாரு? என் பேரு நீலமேகம், மேரேஜ் புரோக்கர். மேரேஜ் புரோக்கரா? ஆமாங்க. ரோகிணியோட அக்கா இருக்காங்களா? இருக்காங்க. ஒரு நிமிஷம். ஜனனி, என்னங்க? இப்பதான் நான் ரோகிணிக்கு மாப்பிள்ள பாக்குற விஷயமா யோசிச்சேன்னு சொன்னேன். ஆமா. ஆனா அதுக்குள்ள மேரேஜ் புரோக்கர் ஃபோன் பண்றாரே, எப்படி? தெரியலையே. இந்தா, உங்ககிட்ட தான் பேசணுமா? ஹலோ. வணக்கம் மேடம், நான் நீலமேகம், மேரேஜ் புரோக்கர் பேசுறேன்.
சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நம்ம வீட்ல ரோகிணி பாப்பாவுக்கு மாப்பிள்ளை பாக்குற விஷயமா ஜாதகம் தேடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆ, யார் சார் உங்ககிட்ட சொன்னது? எங்க அசோசியேஷன்ல ராமலிங்கம் சொன்னாரு. அவர் யாருன்னு எனக்கு ஞாபகம் வரல. நீங்க எதுக்காக ஃபோன் பண்ணீங்களோ அந்த விஷயத்த சொல்றீங்களா? என்கிட்ட 4-5 நல்ல மாப்பிள்ளைங்க இருக்காங்க. அப்படியா? 3 பேர் ஐடி ஃபீல்டு, 2 பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். சரி. இவங்க எல்லாரும் ஃபாரின்ல கை நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஓ சரி. நீங்க சரின்னு சொன்னா உங்க பொண்ணு போட்டோவையும் ஜாதகத்தையும் அவங்களுக்கு நான் கொடுப்பேன். ஓகே சார், நீங்க வீட்டுக்கு வந்து போட்டோ ஜாதகம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போங்க. இப்பெல்லாம் டெக்னாலஜி ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு. என் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க. சார் ஒரு நிமிஷம், நான் என் வீட்டுக்காரர்கிட்ட போனை கொடுக்குறேன். அவர்கிட்ட உங்க ஃபோன் நம்பரை சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அவர் சொல்ற மொபைல் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பலாம். சரி சொல்லுங்க. நோட் பண்ணிக்கிங்க. சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். 97416292256. நீங்க ஜாதக டீடைல் அனுப்புங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், நான் அனுப்பி வைக்கிறேன் சார். என்னத்தை தேடுற? பேண்டீஸை காணும்க்கா. பேண்டீஸா? ஆமாக்கா. இதுதான் அவ சொன்ன பேண்டீஸ். இவரோட பெட்டுக்கு அடியில ஏன் இருக்க புரியலையே. ஹாய் ரோஹிணி. என்ன மாமா, பயங்கர குஷியா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா. உனக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது ரோகிணி. ஓ அப்படியா? என்ன ஒரு சொரத்தையே இல்லாம அப்படியானு மொட்டையா சொல்ற? இப்ப எனக்கு வேண்டியது கல்யாணம் இல்ல மாமா, பின்ன நிம்மதி. அக்கா, இதுதான் நான் காலையில இருந்து தேடிக்கிட்டு இருந்தேன். எங்க இருந்தது? வேலைக்காரி துவைச்சு போட்டிருந்தா. சரி, எனக்கு காஃபி வேணும், கொஞ்சம் வந்து போட்டு கொடுக்கா. எதுக்காக இந்த டிராமா பண்ணினு சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. எந்த டிராமா? அந்த ஜனனிக்கு ஃபோன் பண்ணி மேரேஜ் புரோக்கர் மாதிரி பேசி ரோகிணிக்கு மேரேஜ் ஏற்பாடு பண்ணுறது என்ன மாதிரியான டிராமான்னு எனக்கு புரியலன்னு சொல்கிறோம்பா. அந்த பொண்ணு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கால? ஆமா, ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்ட். அந்த ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்ட் துரு பிடிச்சி தூள் தூளா கொட்டி அந்த கேஸ் ஒன்னும் இல்லாம போணும். அதுக்கு தான் இந்த பிளான். புரியல அப்படின்னா? கேஸ் இழுத்துக்கிட்டே போனா என்ன ஆகும்? 6 வாரத்துல முடிய வேண்டிய கேஸ்
6 வருஷம் ஆகி நீ சொன்ன மாதிரியே ஆயிடும். அதுக்கான ஃபவுண்டேஷனை தான் ஏன் போட்டிருக்கேன். அதுக்கும் பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்னது? எந்த வயசு பொண்ணா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஆமாமா, பண்ணணும்ல. அதே மாதிரி ரோகிணியும் கல்யாணம் பண்ணிக்குவா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போறவ திரும்பி நம்ம நாட்டுக்கு வரவே மாட்டா. அப்போ கேஸ் என்ன ஆகும்? அவளை தேட ஆரம்பிப்பாங்க. புருஷனோட வெளிநாட்டுக்கு போனவ மாமனார் மாமியாரோட மொத்தமா எரிஞ்சு செத்துட்டாங்கன்னு ஒரு சொம்பு சாம்பல் பார்சல்ல வரும். So this is your plan. யா, கைய கொடு. இப்படிலாம் நடத்த முடியுமா? why not லிங்கம்? பணமும் மூளையும் இருந்தா சகலமும் சாத்தியம். அப்படின்னா நீ அரேஞ்ச் பண்ற ஒரு டீம் டூப்ளிகேட் ஃபேமிலி மாதிரி வந்து ரோகிணிய பொண்ணு பார்க்கும். எஸ், கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தும். ஆமா. கல்யாணம் முடிஞ்சதும் ஜூனியர் ஆர்டிஸ்டோட ஃபாரின் டூர் போய் மொத்தமா எல்லாரும் எரிஞ்சிடுவாங்க. எஸ், ஆனா ரோகிணியோட அக்காவும் மாமாவும் உயிரோட இருப்பாங்க. ஏன்? நமக்கு சாட்சி சொல்ல ஆள் வேணும் இல்ல? எப்படி நம்ம பிளான்? சூப்பர். 1 minute. ஹலோ. ஏய் மிஸ்டர் நீலமேகம், மேரேஜ் புரோக்கர். யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? நான் சொல்ல போற விஷயத்த மட்டும் கேட்டுக்கோ. சொல்லுங்க. இன்னையில இருந்து 1 மாசத்துக்கு நீ மேரேஜ் புரோக்கர் தொழிலே பார்க்க கூடாது. ஏன் சார்? பார்க்க கூடாதுன்னா பார்க்க கூடாதுடா. ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் எதுக்கியா? விளக்கென்ன? உங்க மச்சினிச்சியை நீங்க லவ் பண்றீங்களா பிரதர்? உனக்கு எப்படி தெரியும்? இப்போ நீங்க குடிச்சிருக்கீங்க. காலையில பேசுவோம். போன வைங்க. ஏய் நீலமேகம், மேரேஜ் புரோக்கர். என் மச்சனிச்சிக்கும் எனக்கும் இருக்கிற லிங்க் உனக்கு எப்பறம் தெரிஞ்சது? டேய் இடியட் புரோக்கர், என் மச்சினிச்சிய நான் தான்டா கல்யாணம் பண்ணுவேன். நான் தான் பண்ணுவேன். ஹலோ 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 இருக்கீங்களா? ஹலோ ஹலோ. நாமளே எல்லாருக்கும் டெஸ்ட் கொடுக்குறோம். இவன் நமக்கே டெஸ்ட் கொடுக்குறானே. லிங்கம், என்ன? என்னது? கேமராவா? ஆமா. எங்க இருந்தது? இவ்வளவு நேரமா இங்கதான் வச்சிருந்தேன். இப்போ எடுத்து நீ பேசுறதெல்லாம் ரெக்கார்டா இருக்கான்னு செக் பண்ண. என்னடா சொல்ற? ஷீலா? ஷீலாவேதா, உங்களால கைவிடப்பட்ட ஷீலாவேதா எப்படி மென்டல் மாதிரி ஆயிட்டேன் பாத்தீங்களா? உன்னை தண்டிக்கிறதுக்கு வேற வழி தெரியல தயால்ராஜ். இது வரைக்கும் உனக்கு பியா வந்த 2 பொண்ணுங்களையும் காணும். அவங்களையும் நீ எரிச்சு கொண்டுட்டியோன்னு சந்தேகப்படுறேன். ஸ்டேஷனுக்கு போலாமா? சாட்சி கிடைக்காது லிங்கம்.
ஸ்ட்ராங்கான சாட்சி ரோஹிணி. என் பேச்ச கேப்பா. நீங்க ஃபோன் பண்ணுங்க சார். என்னக்கா வீடு முழுக்க ஒரே ஸ்மெல்லா இருக்கு? என்ன ஸ்மெல் அது? ஏன் உனக்கு தெரியலையா அது என்ன ஸ்மெல்லுன்னு? தெரியாத மாதிரி கேக்குற? என்னக்கா அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. என் மேல கோவமா இருக்கியா? நான் யார் மேலயும் கோவமா இல்ல. எனக்கு என்னவோ நீ என்கிட்ட ஏதோ இறுக்கமா பேசுற மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ஸ்மெல் என்னன்னு கேட்டாலும் அப்படிதான் சொல்ற. அது இன்னைக்கு உங்க மாமா மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்திருக்காரு. யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டாரு. வாசல்லையே விழுந்து கிடக்கிறத யாராவது பார்த்தா அசிங்கம் இல்லையா? அதான் உள்ள இழுத்துட்டு போனேன். அப்போ வாந்தி எடுத்துட்டாரு. அந்த ஸ்மெல் தான் அது. ஓ, மாமா இன்னைக்கு குடிச்சிருந்தாரா? ஆமா. அப்படின்னா அவர் மனசுக்கு ஏதோ ஒன்று கஷ்டமா இருக்கு. எனக்கா அப்படி பாக்குற? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட எனக்கே அவரை பத்தி தெரியாத சில விஷயங்களை நீ பிரமாதமா சொல்றியே, அதான் பார்த்தேன். அதுவா? அது மாமாவே சொன்னதுதான். முந்தா நாள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. மனசு விட்டு சொல்றேன், எனக்கு குடிக்கணும்னு தேவையோ ஆசையோ கிடையாது. என்னைக்காவது என் மனசுக்கு ஏதாவது கஷ்டம்னா அப்ப குடிச்சிருவேன்னு சொன்னாரு. இந்த மாதிரி அப்பப்ப எல்லாம் சொல்வாரா? கேப் கிடைக்கும் போது பேசிப்போம். என் கண்ணு முன்னாடியே தாண்டி 2 பேரும் இருக்கீங்க. அப்புறம் எப்படி உங்க 2 பேருக்கும் கேப் கிடைக்குது? அன்னைக்கு உனக்கு தலைவலின்னு 24 hours ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம்ல, அப்போ குளுக்கோஸ் போட்டாங்களே. ஆமா. அப்ப சமையல் பண்றதுக்காக மாமாவோட என்னை வீட்டுக்கு அனுப்புனல்ல. ஆமா. அப்போ கூட 2 மணி நேரம் எங்களுக்கு தனியா கேப் கிடைச்சது. ஐயோ, என்னக்கா? என்ன? ஏன் தலையில அடிச்சுக்கிற? என் தலையெழுத்து சரியில்லாம போறதுக்கு நானே நிறைய இடத்துல சான்ஸ் கொடுத்திருக்கேன்ல, அத நினைச்சு வருத்தப்படுறேன். எதை பத்தி பேசுற நீ? அது இப்போ உனக்கு புரியாது. உனக்கும் என்ன மாதிரி ஒரு வீட்டு பிரச்சனை வரும்போது புரியும். வீட்டு பிரச்சனைனா? ரோட்ல போற ஓனானை எடுத்து மடியில வச்சுக்கிட்டு குத்துதே கொடையுதேன்னு சொல்றது ரோட்டு பிரச்சனை. நம்ம வீட்டுது தானேன்னு எடுத்து மடியில வச்சுக்கிட்டு அது குத்துனாலும் கொடைஞ்சாலும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறது வீட்டு பிரச்சனை. விளக்கமா சொல்லுக்கா. விளக்கமா சொல்லணும்னா, நான் இல்லாம இன்னொருத்தைய உங்க மாமா மெயின்டைன் பண்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு, அவரு கொடுப்பாரு விளக்கம். ஜனனி, என்ன அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. ராத்திரி தரையிலேயே படுத்துட்டனா? வெளியில கீழே விழுந்திருந்தீங்க, நான் தான் இழுத்து கொண்டு வந்து இங்க போட்டேன். மனசே சரியில்லைம்மா, கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டேன். சொன்னா யாரு? ரோஹிணி. என்ன சொன்னா? மனசு சரியில்லைன்னா மட்டும்தான் மாமா இப்படி குடிச்சிட்டு விழுவாருன்னு சொன்னா. எங்க ரோஹிணி? காலையிலேயே ஏதோ அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்காக ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கா. ஓ சரி. ஒரு நிமிஷம் நில்லுங்க.
நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். அது சரியா தப்பான்னு தெரியல. கொஞ்சம் சொல்லிட்டு போறீங்களா? இரு, பிரஷ் பண்ணிட்டு வரேன். ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசலாம். வீட்ல எதுவும் செய்யல. எதுவா இருந்தாலும் எனக்கு சரியான பதில சொன்னா மட்டும்தான் செய்வேன். சரி சொல்லு, என்ன முடிவு எடுத்திருக்க? நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும். என்னது? நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும்னா யாரு இருக்கலாம்னு கேட்டேன். என்ன ஜனனி இப்படி ஏடாகுடமா பேசுற? என் வாழ்க்கையை ஏடாகுடமா ஆயிடும்ங்கிறதுனாலதான் நான் இப்படி ஒரு ஏடாகுடமான முடிவை எடுத்திருக்கேன். டக்குன்னு சொல்லுங்க, நான் தற்கொலை பண்ணிக்கட்டுமா? ஜனனி, என்ன தொடாத. என்னது? என்ன தொடாதன்னு சொன்ன. ஏன்? உன் மேல இருக்கிற பாசத்தினாலதான் உன்னை 6 வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீ இன்னொருத்திய தொட்டு ருசி பாக்குற கேவலமான ஆளாயிட்ட. என்ன சொல்ற நீ? வேணாம், என் வாயை கலராத, அப்புறம் நான் கீழ்த்தரமா பேச ஆரம்பிச்சிருவேன். நீ எப்படி பேசினாலும் உன்னோட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிதான் ஆகணும். உன் சந்தேகம் என்னன்னு கேளு, நான் பதில் சொல்றேன். அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் நம்ம 2 பேர்ல யார் உயிரோட இருக்கிறதுன்னு. என்ன உன் சந்தேகம் சொல்லு. நீ இன்னொரு பொண்ணு கூட குடும்பம் நடத்துற. யார் சொன்னா? சம்பந்தப்பட்டவளே சொன்னா. அவதான் யாருன்னு சொல்லு. அந்த கேவலத்தை வேற ஏன் வாயால நானே சொல்லணுமா? அவ உள்ள போடுற துணிய கூட எடுத்து ஒளிச்சு வைக்கிறியே, உனக்கு தெரியாதா? ரோகிணி விஷயத்தை ஸ்மெல் பண்ணிட்டியா? கேவலமான விஷயத்தை செஞ்சுட்டு அத பெருமையா வேற நினைச்சு சிரிக்கிறியா? வெக்கமா இல்ல உனக்கு? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? வீட்டுல பொண்டாட்டி இருக்கும்போது மச்சினிச்சிய கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறது எவ்வளவு பெரிய சாதனைன்னு உனக்கு தெரியுமா? ட்ரை பண்ணி தோத்தவனுக்கு தான் தெரியும் நான் எவ்வளவு பெரிய ஹீரோன்னு. உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு, நாம அதை பத்தி பேசுவோம். நீ செய்யறது உலகமகா தப்புங்கிற உண்மை கூட உனக்கு உரைக்க மாட்டேங்குதுல்ல? நான் செய்யறது தப்பே இல்லங்கிற, உலக மகா தப்பு ஊர்கா தப்புங்கிற. அப்படின்னா ரோஹிணிய விட மாட்டேன். விடவே மாட்டேன். அவ எனக்கு வேணும். அப்படின்னா ஏன் கதி? உனக்கு என்ன கதிகேடு வந்துச்சு? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போ. இருக்கிற வரைக்கும்னா? உனக்கு எப்படியும் தலைக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் பொட்டுன்னு போயிடுவோம். அது வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நீ இப்ப போடுற மாதிரியே அவ கூட கும்மாளம் போட போற, அப்படிதானே? ஆமா, போடுவேன். அவளுக்கே பிரச்சனை இல்லாதப்போ அவ கூட கும்மாளம் போடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? கேள்வி கேட்கறதுக்கு பெரியவங்க யாருமே இல்லாத குடும்பங்கிறதுனால கொட்டம் அடிக்கிறல்ல? அதனாலதான் உன்னை கல்யாணமே பண்ண. அப்படின்னா என் மேல இருந்த பாசத்தினால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கல? பாசம் இருக்குமா? ஆனா என்னை என் இஷ்டத்துக்கு போக விடாம என்ன கண்ட்ரோல் பண்றியே, அது எனக்கு பிடிக்கல. நான் செத்துட்டுமா? பரவாயில்லையா உனக்கு? அது உன் இஷ்டம். நானா ஏமாயால உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். உனக்கு ரோஹிணி விஷயத்துல நான் தலையிடக்கூடாது. எஸ், கண்டும் காணாம இருந்துடணும். அவ்வளவுதான். சீ, நீயும் உன் ஜென்மமும். ரோகிணி போன் எடுத்துட்டு போலியா? எதுவோ எனக்கு தெரியாது. ஹலோ, இது ரோகிணியோட நம்பர் தானே? ஆமா. நீங்க யார் பேசுறது? நான் அவளோட மாமா பேசுறேன். வணக்கம் சார், நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ரிட்டையர்ட் ஐஜி லிங்கம் பேசுறேன். சொல்லுங்க சார், அவ வெளியே போயிருக்கா? ரோகிணி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எப்போ வருவாங்க? தெரியல சார். பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்க, நான் கன்வே பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, தயாள்ராஜ் விஷயத்தில் ரோகிணி பண்ணுற ஹெல்ப்புக்கு ஷீலா மேடம்
2 கோடி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதை கன்வே பண்ணிடுங்க. 2 கோடியா? ஆமாம். எதுக்கு கொடுக்குறாங்க? நான் நாளைக்கு காலையில் சென்னைக்கு வரேன். நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே? ஓகே சார். அது வரைக்கும் ரோகிணியை யாரும் சந்திக்கவோ பேசவோ அலோவ் பண்ணாதீங்க. சரியா? ஓகே சார். ஓகே சார். இது யாரு ரோகிணிக்கு 2 கோடி கொடுக்கறது? ஹலோ, நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன் சார். நான் அங்கே வந்துட்டே இருக்கேன் ஷீலா. தேங்க்யூ சார். குட் மார்னிங் ஷீலா. குட் மார்னிங் சார். அவரை இந்த வீட்டில் தான் அடைச்சி வச்சிருக்கீங்களா? ஆமாம். பார்க்குறீங்களா? வேண்டாம். நீங்க என்ன பொய்யா சொல்ல போறீங்க? அதுக்கு இல்லை, அவனை எப்படி கட்டி போட்டிருக்கேன்னு வந்து பாருங்க. வேண்டாம் சார், ப்ளீஸ். நான் பார்க்க விரும்பல. ஏன்? நான் பார்த்தேன்னு வைங்க, மனசு தாங்காது. என்ன இருந்தாலும் தாலி கட்டின புருஷன் இல்லையா, ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடும். டக்குன்னு மனசு மாறி விட்டுடுங்கன்னு சொல்லிடுவேன். லேடிஸ் வீக்னஸ் அதான் இல்லையா? ஆமா சார். போட்டும், இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடலான்னு தோணும். அப்படி விட்டுதான் அந்த ஆள் என்ன மென்டல் மாதிரி ஆக்கி, இவன் என் பொண்டாட்டியே இல்ல மென்டல்னு சொல்லி டைவர்ஸ் கேட்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு. எனிவே, இப்போ அவனை ஓரளவுக்கு லாஜிக்கலாக லாக் பண்ணி வச்சிருக்க. கரெக்டான சாட்சியோட நேரடியாக கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். நல்லது சார். அந்த பொண்ணுகிட்ட நான் சொன்ன மாதிரியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். என்ன கேட்டா? ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வெளியில் போயிட்டா. அவங்க மாமா கிட்ட தகவல் சொல்லிட்டேன். யாரோ ஒருத்தருக்கு விஷயம் கன்வே ஆனா போதும், 2 கோடி இன்ட்ரெஸ்ட்ல அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொல்றீங்க? யூ ஆர் ரைட். ஆமாம், தயால்ராஜ் விஷயத்தில் உங்கள் பிளான் என்னம்மா? கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அதுக்கு எதுக்கு கட்டி போட்டிருக்கோம்? வெளியில போனா அவர் அலிபி கிரியேட் பண்ணி தப்பிச்சிடுவாரு. சோ நமக்கு ஃபேவரான வக்கீல் வெளியூர்ல இருக்காரு. அவர் வந்ததும் அவரோட கேராஃப்ல கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். கேஸ் என்னன்னு சார்ஜ் பண்றோம்? தன்னை விட வயசு கம்மியா இருக்கிற பொண்ணுங்களை டீஸ் பண்ற ஆசை தயால்ராஜுக்கு அதிகமா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுவேன். அதுக்காக பர்மிஷன் கேட்டு கட்டின பொண்டாட்டியவே மருந்து கொடுத்து மென்டல் ஆக்குற சாடிசத்தை கோர்ட் கண்டிக்கணும்னு சொல்லுவேன். கண்டிக்கணும். அதே சமயம் அவனை தண்டிக்கணும்னு சொல்லுங்க. இல்ல சார், கண்டிச்சா மட்டும் போதும், தண்டனை வேண்டாம். தண்டனை வேண்டாமா? வேண்டாம் சார். அதுக்கு பதிலா வேற ஒரு விஷயம் கோர்ட்ல கேட்கலான்னு இருக்கேன். என்னது? என்ன தவிர வேற யாரும் அவருக்கு மனைவியா அங்கீகாரம் ஆக கூடாது அப்படின்னு எழுதி வாங்க சொல்லுவேன். அதெல்லாம் இல்ல அப்படி இப்படின்னு பேச்சு வந்ததுன்னா ரோஹிணி வந்து என்னோட கஷ்டத்தை எடுத்து சொல்லுவா. நாம ஜெயிச்சிடுவோம். வெரி குட். வன்முறையே இல்லாத ஒரு வித்தியாசமான பழிவாங்கல். ஆமா சார். ஒரு கட்டத்துல அவரோட மொத்த கணக்கு வழக்கும் சொத்து கணக்கும் என் கைக்கு வந்துடும். அதுல உரிமையோட ஒரு 2 கோடி எடுத்து ரோஹிணிக்கு ஃப்ரீயா கொடுத்துருவேன். எனக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ற உங்களுக்கு ஒரு 5 கோடி கொடுத்துருவேன். இதுக்கெல்லாம் தயால்ராஜ் ஒத்துக்க மாட்டான் ஷீலா. ஒத்துக்கிற நிலைமைக்கு அவர் வந்திருப்பாரு. அப்படின்னா பொம்பளைங்களுக்கு துரோகம் பண்ற எந்த ஆம்பளைக்கும் நல்ல சாவே வராது சார். இது காலங்காலமா இருக்கிற சாபம். எனக்கு அவர் செஞ்ச துரோகத்துக்கு நான் அவரை மன்னிச்சாலும் அவரால பாதிக்கப்பட்ட 2 சின்ன பொண்ணுங்களோட சாபம் என்கிட்ட வந்து அவரை தண்டிக்க சொல்லி அடம் பிடிக்குது. அதுக்காக அவனை கொலை பண்ண போறியா? இல்ல சார், நான் அப்படி செய்யற ஐடியாவிலே இல்ல. பின்ன இப்பெல்லாம் சாகிறத விட வாழ்றதுதான் மிக பெரிய நரகம். என்ன சொல்றீங்க? உண்மை. அந்த நரகத்துல அவரை உயிருள்ள பொணமா நடமாட வைப்பேன். அப்படின்னா இந்த பணங்கிற விஷயம் அமோகமா இருக்கிறதுனாலதான் என்னை என் புருஷன் இப்படி பண்ணாரு. அவரோட பணத்தை நான் சட்டப்படி கையாளுற அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் தானம் தர்மம்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்து அந்த சொத்தை அழிச்சிடுவேன். பிரமாதம். பணமே இல்லாத சமயத்துல ஒரு அன்பான மனைவியோட அருமை என்னன்னு ஆம்பளைங்களுக்கு புரியும். அது என் புருஷனுக்கு புரிய ஆரம்பிச்சதும் அவர் கண் எதிரிலேயே
நான் கழுத்தை அறுத்துக்கிட்டு சாகணும். என்ன சார்? என்ன ஷீலா அப்படி சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்றேன். பணமும் இல்லாம நானும் இல்லாம சீன்றதுக்கு யாருமே இல்லாம அவர் சாகணும். இதுதான் நான் அவருக்கு கொடுக்க நினைச்சிருக்கிற தண்டனை. நல்லா இருக்கா சார்? ஹாய் ரோகிணி. ஹாய் மாமா. அப்ப இந்த பக்கம் ஏண்டா யாக்கு தரமாட்டியா? டேய் இங்க முட்டக்க மட்டியாடா புக மட்டியா? ஏண்டா யா மாமா அந்த ரிமோட்டை கொடுங்க. பயங்கர குஷியா இருக்கீங்க போல இருக்கு. கொடுங்க. காலையில எங்க கிளம்பி போயிட்ட? இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பிரதர் ஸ்டேட்ஸ் போறான். சென்ட் ஆஃப் பண்றதுக்காக அவ போனா. அவ கூட நானும் போனேன். பயோடேட்டா கொடுத்துருப்பியே? ஆமா கொடுத்துட்டேன். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எவ்வளோ பார்த்துருக்கோம். வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்றியா? ஆமா மாமா. எதுக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போய்கிட்டு இங்கேயே ஹாப்பியா இருக்க முடியாதா? முடியும். டைம் இருக்கும் போதே பணத்தை சம்பாரிச்சிட்டோம்னா வயசான காலத்துல உட்காந்து சாப்பிடலான்னு ஆசைதான். இப்பெல்லாம் புருஷன் இன்கம்ங்கிற ஒரு விஷயத்த ஸ்பான்சர் அமௌண்ட்டை தான் பாக்குறீங்கல்ல? ஆமா அவ்வளவுதானே. பணம் உலகத்தை ஆளுது மாமா. யா அப்சல்யூட்லி. அப்புறம் பணம்னு ஒன்று ஞாபகம் வருது. ஷீலான்னு ஒரு லேடி கிட்ட இருந்து உனக்கு ஃபோன் பண்ணிருந்தாங்க. 2 கோடி தரேன்னாங்களா? ஆமா, எப்படி தெரியும்? அவங்க எங்க எம்டியோட பொண்டாட்டி. மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. அவங்க புருஷனுக்கு எதிரா நான் சாட்சி சொல்றதுக்கு எனக்கு 2 கோடி தரேன்னு சொல்லிருக்காங்க. ஓ அப்படியா? நான் அவங்க சீரியஸாவே 2 கோடி தராங்கன்னு நினைச்சிட்டேன். எனக்கு தெரியாது. கொடுக்கற கெப்பாசிட்டி இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். அதனாலதான் என் மொபைல்ல நானே எங்க எம்டியால பாதிக்கப்பட்ட விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். கேட்டா கொடுத்துட்டு காசு வாங்கிக்கலாம்ல. வெரி குட், நல்ல வேலை பண்ண. எங்க அந்த வீடியோ காட்டு, நானும் பாக்குறேன். அது அக்காவோட செகண்ட் மொபைல்ல தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது அவகிட்ட தான் இருக்கு. இருங்க வாங்கிட்டு வரேன். அக்கா அக்கா ஏன் திறக்க மாட்டேங்கிறா? என்ன குளிக்கிறாளா? இல்ல. பின்ன இவ்வளவு நேரம் கதவு சாத்திக்கிட்டு என்ன பண்றா? ரெஸ்ட் எடுக்கிறா. எதுக்கு இப்போ ரெஸ்ட்? என்கிட்ட சண்டை போட்டு டயர்ட் ஆயிட்டா, அதுக்கான ரெஸ்ட். எதுக்கு சண்டை? அதை ஏன் கேக்குற? சம்பந்தமே இல்லாம ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து சத்தமா பேசி கலாட்டா பண்ணிட்டு போய் கதவை சாத்திக்கிட்டேன். என்ன பிரச்சனை அது? அதெல்லாம் எதுக்கு உனக்கு வீணான டென்ஷன்? நேத்து ராத்திரி என்கிட்ட இப்படி ஒரு விஷயம் நடந்தது. உங்ககிட்டயும் சண்டை போட்டாளா? சண்டைனா சண்டை இல்ல, அது ஒரு மாதிரி பேச்சு. என்ன அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி 1 மணி நேரம் யோசிக்க வச்சுட்டான். ஏன்டா வீட்டுல இருக்கும்னு ஆயிடுச்சு. ஐ சேம் ஃபீலிங். எனக்கும் அதே தான் ஆச்சு. அப்படிதான் தோணுச்சு. போடு கைய, கமான் அடிச்சுக்கோ. ஏய் வாயா. எஸ் எஸ். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு நான் போய் பார்க்கறேன். அக்கா கதவு திறந்திருப்பாளோ? அவ திறந்து வந்திருந்தா என்ன 2 திட்டு திட்டிட்டுல போயிருப்பா. பின்ன என்ன சத்தம்? மாமா உங்களுக்கும் சத்தம் கேட்டுச்சுல? கேட்டுச்சு. அது கண்டிப்பா கதவு மேல எது விழுந்த சத்தம் தான். கதவு மேலலாம் என்ன விழும் ரோகிணி? சொல்ல முடியாது. ஒருவேளை அக்கா மயங்கி கதவு மேல விழுந்திருப்பாளோ? அவ அப்படியெல்லாம் விழமாட்டா. என் ஃப்ரெண்டோட அன்னைக்கு அக்கா மாதிரி அடிக்கடி தலைவலி வருமா. திடீர்னு அன்னைக்கு ஹை பிபி. பாத்ரூம்ல தலை சுத்தி கீழே விழுந்து தலையில 13 தையல் போட்டாங்களாம், தெரியுமா? உன் அக்காவுக்கு அது மாதிரிலாம் ஆகாது. அவளுக்கு நான் ரெகுலரா டேப்லெட் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன டேப்லெட் கொடுக்குறீங்க? அது வந்து
அது என்ன மாமா, அக்காக்கு கொடுக்கற டேப்லெட்ட பேரை கேட்டா இப்படி முழிக்கிறீங்க? இல்ல அது ஒண்ணும் இல்ல, அது பேரு டக்குன்னு வாயில நுழைய மாட்டேங்குது. ஓஹோ. அக்கா, எனக்கா பண்ணுது? தலை வலிக்குது. டேப்லெட் போட்டுக்கிறியா? எனக்கு எந்த டேப்லெட்டும் வேண்டாம், நான் இப்படியே சாவுறேன். என்னக்காச்சு உனக்கு? எல்லாமே ஏட கூடமா பேசிக்கிட்டு இருக்க. ஏய், உன்கிட்ட நான் ஏதாவது கேட்டனா? இல்ல. அப்ப பேசாம நீயும் உன் மாமாவும் டக்கு டக்குன்னு கைய தட்டிக்கிட்டு கட்டி புடிச்சுக்கிட்டு விளையாடுங்க. அக்கா, என்ன மாமா, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? சத்தியமா புரியல. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கு பைத்தியம் தான் பிடிக்குது. உன் மொபைல் தான் அடிக்குது. ஹலோ. என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? யாரு? கூடிய சீக்கிரம் உன் சாவ சந்திக்க தயாராரு. வச்சிடுறேன். ஹலோ. யார் போன்ல? யாருன்னு தெரியல மாமா, மிரட்டுறாங்க. யாரு? என்ன மிரட்டுறாங்க? சாவு சந்திக்க தயாராருன்னு மிரட்டுறாங்க மாமா. நாட் இன் யூஸ் வருது. ரோகிணி, 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 ஜனனி, ஜனனி, விடுமா, ஜனனி, ரோகிணி, ரோகிணி, ஜனனி, கதவு தரமா. ஜனனி, ரோகிணி, ஜனனி, என்ன பண்ற நீ? ரோகிணி விடு. ரோகிணி, ஜனனி ப்ளீஸ் மா, விட்டுருமா. ஜனனி வேண்டாமா, ப்ளீஸ் மா, விட்டுருமா. நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச ஏன் புருஷன நீ கொண்டு போலான்னு பாக்குறியா? பாவமா ரோகிணி, நீ உயிரோடவே இருக்க கூடாது. சக்காலத்தி சாவடி, சாவு. ஜனனி ப்ளீஸ், சொன்னா கேளு. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். யோ, நீ பேசாதயா. உன்னாலதான் இவ சாவுறா. சாவடி, சாவு. ஜனனி ப்ளீஸ் மா, விட்டுருமா. கைடு பிடிக்கா. நான் உனக்கு அக்கா இல்லடி, உனக்கு எவ? சாவடி, சாவு. ஜனனி, ஜனனிமா, விட்டுருமா. சாவடி, சாவு. ஜனனி ப்ளீஸ் மா, கதவு தரமா. ஜனனி, ஜனனி ப்ளீஸ் மா, கதவு தரமா. ரோகிணி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போன, கதவு தர. ஜனனி, நீ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண கூடாதுன்னு தான் நான் இவளை கொலை பண்ற சமயத்துல கதவை மூடிட்டு ஜன்னலை திறந்து வச்சேன். ஜனனி ப்ளீஸ் மா, கதவு தரமா. வாடா, வந்து கதவை ஓட. 4 பேர் வரட்டும். இப்ப நீ நிக்கிறியே, அங்கிருந்தே கத்து, கத்து, கத்தி கலாட்டா பண்ணு.
4 பேர் என்ன 40 பேர் வரட்டும். நான் நீ சொன்னதெல்லாம் சொல்றேன். என் தங்கச்சிய நான் ஏன் கொலை பண்ணாங்கிறதையும் சொல்றேன். வாடா வா. உனக்கு இருக்கிற அளவுக்கு அதிகமான ஆத்திரம் உன்னை எந்த அளவுக்கு கொண்டு போயிடுச்சு பாத்தியா? கதவை தரமா ஜனனி, ப்ளீஸ் கதவை தர ஜனனி, சொன்ன கேளு ஜனனி. செத்துட்டா, இவ செத்துட்டாடா புருஷா, செத்துட்டா. இவ்வளவு செத்துட்டா, நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன். அவனை உன்னை யாரு பாத்துக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஐயோ பாக்குறேன்டா, பாக்குறேன். ஜனனி ப்ளீஸ்மா கதவை தர, ப்ளீஸ்மா கதவை தரமா. 3 மணி நேரம் கழிச்சு இவ உடம்பு நேரம் மாறும். அப்ப வந்து இவள பிச்சு தின்னு. வாடா வாடா மவனே வா. என்ன? ஒண்ணுல ஜனனி, ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு தோணுமே. ஒண்ணும் தோணல. இவ்வளவு கோவலாம் ஒரு பொம்பளைக்கு ஆகாது ஜனனி. இப்ப பாரு, ஒரு கொலை பண்ணிருக்க, அதுவும் கூட பிறந்த தங்கச்சியே கொலை பண்ணிட்டிய ஜனனின்னு. ஏதாவது என்ன திட்டியா? திட்டியா? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் ஜனனி. வேற என்ன சொல்லுவ? நடந்தது நடந்து போச்சு. நான் ரோகிணியை இழந்த மாதிரி உன்னையே இழக்க முடியாது ஜனனி. இப்ப என்ன பண்ணலாம்? அத பத்தி ஏதாவது பேசலாமே. என்ன பேசி என்ன பிரயோஜனம்? போலீஸ்க்கு விஷயத்த சொல்லிதானே ஆகணும். போலீஸ்க்கு விஷயத்த சொல்லலாம், ஆனா நீதான் கொலை பண்ணாங்கிற விஷயத்த சொல்ல வேண்டாம். அதெப்படி? கொலை பண்ணாம வீட்ல டெட் பாடி எப்படி வந்ததுன்னு கேட்க மாட்டாங்களா? டெட் பாடினா எல்லாமே கொலை செஞ்சே போட்டதுதானா? தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க கூட டெட் பாடியா தான் கிடப்பாங்க. தற்கொலையா? ஆமா. உன் கைரேகப்பட்ட ரோகிணியோட பாடி மொத்தத்தையும் ஒரு துணியை வச்சு துடைச்சிருக்கு. வேற ட்ரெஸ்ஸும் போட்டு விட்டுருவோம். பெட்ஷீட்டு, தலகாணி வர எல்லாத்தையும் மாத்திருவோம். ஃபேன்ல ஒரு புடவையை சுருக்கு போட்டு அவ டெட் பாடியை தொங்க விட்டுறலாம். போலீஸ்ல இதெல்லாம் நம்புவாங்களா? நம்புறதுக்கு இப்ப நம்ம கிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. என்ன பாயிண்ட்ஸ்? அவ எம்டி அவகிட்ட தப்பா பிஹேவ் பண்ணி ஹராஸ் பண்ணதுனால அவ அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. நேத்து கூட அவ மொபைல்ல கடைசி கால்ல அவளை ஏதோ சொல்லி மிரட்டிருக்காங்க. அதுக்கு பயந்து அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லிடலாம். நிஜமாவே யாராவது போன்ல மிரட்டினாங்களா? ஆமா, அவ கால் வந்ததா என்கிட்ட சொன்னா. அவ மொபைல்ல கொஸ்டின் மார்க் போட்டு அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு லைட்டா தலை வலிக்குது, மாத்திரை இருக்கா? இருக்குமா? எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவளோட கடைசி மூச்சு நின்ன டைம் வேறையாவும் நாம தூக்குல தொங்க விட்ட டைம் வேறையாவும் தெரிஞ்சிடுமே. அதை எப்படி சமாளிக்கிறது?
அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கூட நாம 2 பேரும் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. அது எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? முடியும். அதே எம்டி கேஸ போலீஸ்ல வேற மாதிரி மாத்தி சொல்லிட்டா போதும். எப்படி மாத்தி சொல்றது? அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். நீ முதல்ல கைரேகை எல்லாத்தையும் அழிச்சாகணும். அப்புறம் டெட் பாடியை தூக்குல தொங்க விடணும். அதுக்கப்புறம் நீ திருப்பதிக்கு போகணும். திருப்பதிக்கா? ஆமா, இந்த சம்பவம் நடக்கும்போது நீ திருப்பதியில இருந்த மாதிரி நாம ஆதாரத்தை கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் முடியுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல கைரேகை அழிச்சிட்டு அவளுக்கு ட்ரெஸ்ஸை மாத்தி விடு. சரிங்க. யார் இந்த நேரத்துல? நீ உள்ள இரு, நான் யாருன்னு பார்த்து சமாளிக்கிறேன். இல்ல, நானும் இங்கே இருக்கேன். யாருன்னு பார்க்கணும். நீங்க போய் கதவை தரங்க. வணக்கம். வணக்கம். உள்ள வரலாமா? வாங்க. எங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் டோரை லாக் பண்ணேன். இந்த நேரத்தில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சாரி. பரவாயில்ல சார், நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. என் பேர் லிங்கம், ரிட்டையர்ட் ஐஜி. ரோகிணிக்கு ஃபோன் பண்ண நீங்க தானே என்கிட்ட பேசினது? எஸ். இது ரோகிணியோட அக்கா ஜனனி, கரெக்டா? ஆமா சார். என் பேர் ஷீலா. எம்டியோட ஒய்ஃப் இல்லைங்களா? ஆமா. எங்களுக்கு ரோகிணியோட ஹைகோர்ட்ல 1/2 மணி நேரம் வேலை இருக்கு. திருப்பி ஜாக்கிரதையா கொண்டு வந்து விட்டுறோம். அனுப்புறீங்களா? அது வந்து என்ன தயங்குறீங்க? ரோகிணி வீட்ல இல்ல, வெளியே போயிருக்கா. வெளியிலன்னா எங்க? ஒரு கல்யாணத்துக்காக பொன்னேரி வரைக்கும் போயிருக்கா. காலையில வந்துருவாளா? ஒரு 8-9 மணிக்கெல்லாம் வந்துருவா. அப்ப வந்து நீங்க பார்க்கலாமே. பரவாயில்லைங்க, எவ்வளவு நேரமானாலும் நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டே போயிடுவோம். சரிம்மா, நீ போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு. நான் சார்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சார், ரோகிணியை எம்டிக்கு எதிராக சாட்சி சொல்ல வைக்க போறீங்களா? இல்ல, இன்னைக்கு பெரிய லாயர் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண தான் போறோம். அந்த 2 கோடி ரூபாய் எப்ப தருவீங்க? நாங்க கேஸ்ல ஜெயிச்சதும் கொடுத்துருவோம். ஒரு போன்ல ரோகிணிய வாக்குமூலம் மாதிரி கொடுக்க வச்சு அந்த வீடியோ உங்ககிட்ட கொடுத்தா உபயோகப்படுமா? உபயோகப்படாது சார். அவங்க நேரடியா வரணும். ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. 2 கோடி விஷயத்துல என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? எனக்கு இங்க கொஞ்சம் வாங்கல. இது வரமா சார்? ஒரு நிமிஷம் சார். இட்ஸ் ஓகே, யூ கேரியா. என்ன ஜனனி? இந்த அநியாயத்தை கொஞ்சம் பாருங்க. இதை யார் எடுத்தது? தெரியலங்க, இப்பதான் வாட்ஸ்அப்ல வந்தது. ஹலோ. என்ன தம்பி, வீடியோ நல்லா இருக்கா? முந்திரி தோப்புக்கு பின்னாடி பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பேன். உடனே வாங்கல, கொஞ்சம் பேசுவோம். வாங்க தம்பி. யார் இவன்? இதுக்கு முன்னாடி நாம இவனை பார்த்துருக்கோமா? இவன் எப்படி ராத்திரி நேரத்துல ஜனனி ரோகிணியை கொலை பண்றத வீடியோ எடுத்தான்? ஒருவேளை ஏதாவது கொள்ளையடிக்கிற கும்பலா?
எங்க போயிருப்பான்? தம்பி, என்னையா தம்பி தேடுறீங்க? ஆ? அது அது வந்து நீங்க என்னதான் தேடுறீங்க? ஏன்னா நான் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வீடியோவை அனுப்புனவன். என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு யோசிக்கிறேன். என்ன தருவீங்க? சார், இப்படி கேட்டா என்ன பதில் சொல்றது? மனைவி செஞ்ச தப்ப வெளியே தெரியாம மறைக்கணும். அதுக்கு லஞ்சமா எனக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? இங்க பாருங்க, என் மனைவி ஒரு அப்பாவி. ஷீ இஸ் a patient. ஏதோ ஒரு கோவத்துல அவ தங்கச்சி கூட சண்டை போட்டிருக்கா. அது கடைசியில ரோகிணி சாவுல போய் முடிஞ்சிருச்சு சார். மத்தபடி இது வேணும்லாம் பண்ணதில்ல சார். நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேனே. என்ன கேள்விப்பட்டீங்க? உங்க மச்சினிச்சிக்கும் உங்களுக்கும் வேற மாதிரி உறவு இருந்திருக்கு. ஹலோ சார், தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சவன நீங்க கொலை பண்ணிருக்கீங்க. என்ன சார் புதுசு புதுசா கதை விடுறீங்க? என் பொண்டாட்டியோட வீடியோ வச்சுக்கிட்டு எங்களை மிரட்டுறீங்க. அந்த வீடியோவை திருப்பி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா தேவையில்லாத பேச்செல்லாம் ஏன் பேசுறீங்க? நான் தேவையானதுதான் பேசுறேன். புரியலையே, எது உங்களுக்கு தேவையானது? என் மகன் சாவுக்கு காரணம் யாருங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரியணும். உங்க மகன் யாரு? அபிஷேக். எந்த அபிஷேக்? உங்களால விஷம் கொடுத்து கொல்லப்பட்டானே அந்த அபிஷேக். சார், நான் எந்த அபிஷேக்கையும் கொல்லல. ரோகிணியோட காதலன் அபிஷேக்க நீங்க தான் கொலை பண்ணீங்க. ஐயோ சார், அபிஷேக்கே யாரும் தெரியாதுன்னு சொல்றேன். அவனை நான் கொன்னுட்டேன்னு சொல்றீங்க. என்ன சார் நீங்க? அபிஷேக்க நீங்க சந்திக்கலன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? சந்திச்சேன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியும். பண்ணுங்க பார்க்கலாம். TN10 E7252 இந்த 2 வீலர்ல லிஃப்ட் கேட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அந்த பையன் கிட்ட அபிஷேக்க பத்தி விசாரிச்சிருக்கீங்க. அவன் சாட்சிக்கு வருவான். ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாமா? அங்க உங்க மனைவி உங்க மச்சினிச்சிய கொலை பண்ண வீடியோவையும் கொடுக்கலாம். என்ன முறைக்கிற? உங்க ப்ராப்ளம் என்னன்னு ஓரளவுக்கு நான் யூகிச்சிட்டேன். பட் எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. என்ன ஏன் ப்ராப்ளம்? ரோகிணியோட பேச்சை கேட்டுட்டு நான் உங்க பையனை கொலை பண்ணிட்டதான் நீங்க நினைக்கிறீங்க. அதனால என்னையோ ரோகிணியும் கடத்துறதுக்காக நீங்க ஆள் அனுப்பியிருக்கீங்க. அந்த நேரத்துல ஜனனி ரோகிணியை தலையினை வச்சு அமுக்கியிருக்கா. அதை உங்கள் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பியிருக்கான். நீங்க அதை வச்சுக்கிட்டு என்ன இப்போ மிரட்டுறீங்க, கரெக்டா? அழகா ஜோடிச்சு பேசுறிய. இந்த வழவழ குழக்குழ பேச்செல்லாம் வேண்டாம் சார். நடந்த விஷயத்த நானே சொல்லிட்டேன். ரோகிணி பின்னால ஒரு பையன் லவ் பண்ணி சுத்துறான்னு கேள்விப்பட்டேன். அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் வீட்டை தேடி போனேன். எஸ், கொஞ்சம் வெளியே வாங்க சார். வாங்க. அட வாங்க சார். ரோகிணியை உனக்கு எப்படி பழக்கம்? பேட்மிண்டன் கிளப்ல பழக்கம். நீ அங்க என்ன பண்ற? கோச்சா இருக்கேன். ஓ, கோச்சா? அதான் தைரியம் வந்திருக்கு. ஆமா, உனக்கு என்ன வயசு? 32. என்னை விட 4 வயசு பெரியவன். அது சரி, ரோகிணியை நீ லவ் பண்றியாமே, உண்மையா? ஆமா. உனக்கும் அவளுக்கும் 11 வயசு டிஃபரன்ஸ் இருக்கு, தெரியுமா உனக்கு? அவளை உயிருக்கு உயிரா லவ் பண்றியாமே, அது நிஜமா? ஆமா சார். நான் யாருன்னு கேட்கவே இல்லையே. மறந்துட்டேன் சார். யார் நீங்க? ரோகிணி எனக்கு 2வது பொண்டாட்டி. அது தெரியுமா உனக்கு? சத்தியமா தெரியாது சார். பொண்டாட்டியோட தங்கச்சிய பாதி பொண்டாட்டியா ட்ரீட் பண்ற யோகம் எனக்கு இருக்குன்னு ஜோசியக்காரன் சொன்னான். ட்ரை பண்ணி பார்த்தேன். ரோகிணி ஓகே சொல்லிட்டா.
அதனால தான் அவ ஒன்று வேணான்னு சொல்லிட்டா. அது தெரியுமா உனக்கு? ஆனாலும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்ன பண்ண போற? பேசாம வேற யாரையாவது ஃப்ரெஷ்ஷா ட்ரை பண்ண. இப்ப நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு கேட்க மாட்டியா? எதுக்கு சார்? இன்னொரு வாட்டி லவ்வுக்கு அவ பின்னாடி திரிஞ்சேன்னு வச்சுக்க, அவளை கூட்டிக்கிட்டு வந்து உன் கண் எதிரிலேயே குடும்பம் நடத்துவேன். புரியுதா? போ, உள்ள போய் கதவை சாத்திக்க. போ. உங்க பையனோட நான் பேசினது இவ்வளவுதான் சார். அடுத்த 2 நாள்ல அவன் செத்துட்டான்னு சொன்னாங்க. என் பையனுக்கு பூ மாதிரி மனசு. நீங்க சொன்ன விஷயத்தை கேட்டு மனசு நொறுங்கி போய்தான் தற்கொலை முடிவுக்கு வந்திருக்கான். அது என்ன கர்மமா வேணாலும் இருந்துட்டு போட்டோம் சார். நான் உங்க பையனை கொலை பண்ணலன்னு இப்ப புரிஞ்சிருச்சுல்ல? அது புரிஞ்சதோ இல்லையோ, என் பையன் ஒன்னாலதான் செத்தாங்கிறது எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிடுச்சுடா. விளக்கென்ன காதலி மேல உயிரிய வச்சிருக்கிற ஒரு அப்பாவி கிட்ட போய் உன் காதலிய நான் தப்பா வச்சிருக்கேன்னு பொய் சொல்றது கூட அவனை கொலை பண்றதுக்கு சமந்தாண்டா. எடுத்துக்கோங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நீ சாட்சி சொன்னதுனால நம்ம கேஸ் ஜெயிச்செடுத்து எல்லாமே நாங்க நினைச்ச மாதிரி நடந்துடுச்சு. அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் வீக்கு உன்னோட பேங்க் அக்கவுண்ட்ல அந்த 2 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதை பத்தி பேசுறதுக்கு தான் மேம் வர சொன்னேன். என்னம்மா சொல்லு. நீங்க எனக்கு கொடுக்கறதா சொன்ன அந்த பணத்தை ஒரு மனநல காப்பத்துக்காக கொடுக்கணும் மேடம். ஏமா? அங்கதான் என் அக்காவோட வீட்டுக்காரர் மனநல சரியில்லாம இருக்காரு. அந்த அமைப்பு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு என்ன கொடுத்துடலாம். அட்ரஸ் எழுதி கொடுமா. ஒரு நிமிஷம் சார். உள்ள வரலையா? வரல. ஏன்? எனக்கு நீ சொன்னதோட அர்த்தம் புரிஞ்சாதான் நான் வீட்டுக்குள்ளேயே வருவேன். நீ என்னை எதோட கனெக்ட் பண்ணி பேசுறேன்னு தெரியுது. ஆனா எதோட எனக்கு புரியல. எனக்கு விளக்கமா சொல்லு. உங்க மாமாவை நான் 6 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு? ஆனா உன்கிட்ட ஈஸியா மாட்டிக்கிட்டாரேன்னு வருத்தமா இருக்கு. அக்கா, என்னக்கா நீ என்ன இவ்வளவு கேவலமா நினைச்சிருக்க? அவங்க நினைக்கலம்மா.
எல்லாரையும் அப்படி நினைக்க வைக்கிறது உங்க மாமா தான். என்ன சொல்றீங்க? இத பாரு, உனக்கே புரியும். எனக்கு இருக்கிற லிங்க் உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன் மச்சினிச்சிய நான் தான்டா கல்யாணம் பண்ணுவேன். நான் தான் பண்ணுவேன். ஏன் மச்சினிச்சிக்கும் எனக்கு இருக்கிற லிங்க் உனக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன ஜென்மக்கா இதெல்லாம்? அவரை நான் ஒரு அப்பா மாதிரி நினைச்சு பழகிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா அவர் மனசுக்குள்ள என்ன பத்தி எவ்வளவு வக்கரா இருக்க பாரு. சாரி, I'm really sorry டா தங்கம். நீ என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிருமா. பரவாயில்லக்கா. தேங்க்ஸ் அங்கிள். ஆனா நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட செருப்படி வாங்கி வருத்தப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட அபிஷேகோட அப்பா. என்ன சொல்றாரு? இவங்கள ஒன் சைடா காதலிச்சு ஏமாந்து செத்து போன ஒரு அப்பாவி. அதுக்கு காரணம் ரோகிணி தான்னு இவங்கள ஒரு வழி பண்ணணும்னு கோவத்தோட உங்க குடும்பத்தை ஃபாலோ பண்ண. அப்பதான் உங்க மாமாவோட விஷயம் தெரிஞ்சது. என்ன தப்பா பேசுறது இல்லாம வேற என்னென்ன பண்றாரு அவரு? உங்க அக்காவை கொலை பண்றதுக்கு ஏதோ டேப்லெட் கொடுக்கறாரு. நிஜமாவா சொல்றீங்க? எதுக்கும் ப்ரூஃப் கிடையாது. ஆனா அவன் வாயில இருந்து வார்த்தையை விட்டாதான் ப்ரூவ் பண்ண முடியும். என்ன டேப்லெட் கொடுக்கறான்னு கண்டுபிடிக்கணும் இல்லக்கா? என் பையன் சாவுக்கும் அவன்தான் காரணமா இருப்பான்னு நான் சந்தேகப்படுறேன். என் ஐடியாவுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். கோஆபரேட் பண்ணுவீங்களா? கோஆபரேட் பண்றோம். அக்கா, நான் இந்த தலைக்காணிய உன் முகத்துல வச்சு அழுத்துவேன். மூச்சு முட்டி நீ சாகுற மாதிரி நடிக்கணும். சரியா? சரிக்கா. முதல்ல பண்ணு. ஹே ரோஹிணி, நான் தான். ஏந்திரி. எனக்கு அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. வந்தவங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்க. ஃபைனலா அவங்க என்னதான் சொன்னாங்க? நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான்னு சொன்னாங்க. உண்மையும் அதுதானே?